அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்குறியை விரைப்புத்தன்மை அடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆண்குறி சுத்தமாகவே அந்த எழுச்சித்தன்மையே இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த மருத்துவத்தை நம்ம ரெகுலராக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது, ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது 100% நல்லாவே இருக்குங்க. சரி வாங்க இப்போ இந்த மருத்துவத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆண்மை சம்மந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்காக முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். இதை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு ஒரு 10 பல் பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த பூண்டையும் இந்த மிக்சி கப்லேயே சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு சிறிதளவுக்கு நாட்டு பசுவினுடைய பால் நம்ம எடுத்துருக்கிறோம். இதையும் இதில் கொஞ்சம் சேர்த்தி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. சரி, இப்போ பாருங்கள், இந்த பூண்டு இந்த வெங்காயம்லாம் நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு சுத்தமான நாட்டு பசுவினுடைய பால் சேர்த்திக்காங்க. இந்த பாலில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இந்த இரண்டையுமே இந்த பாலில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த நாட்டு பசுவினுடைய பால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரித்து விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடியது. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் மற்றும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பூண்டு இரண்டுலையுமே பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டங்களை அதிக வேகத்தோடு செலுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டதுனால செத்துப்போன ஆண்குறியை கூட விரைப்புத்தன்மை அடைய செய்யக்கூடிய ஆற்றல் இந்த 2 பொருட்களுக்குமே உண்டு. நீங்கள் தினந்தோறும் மதிய வேளையில் சாப்பிடும் பொழுது ஒரு 5 சின்ன வெங்காயத்தை சாதத்தோடு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டிங்கனாவே போதும். அன்னைக்கு இரவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண் உறுப்பின் விரைப்புத்தன்மை என்பது அதிகமாக இருப்பதை நீங்களே உணர முடியும். ஏன்னா இந்த 2 பொருட்களும் அவ்வளவு சக்தி கொண்டது. சரி, இப்போ பாருங்கள், இந்த பால்லாம் நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம ஒரு டம்ளர் பால் ஊற்றணும். இப்போ ஒரு 3/4 டம்ளர் பாலாக கொதித்து வந்திருக்கு. இது நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே சாப்பிடுங்க. இந்த மாதிரி ரெகுலராக இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய தாம்பத்தியத்தில் விரைப்புத்தன்மை என்பது 100% உங்களுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மையோடு இருப்பதை நீங்களே உணர முடியும். சுத்தமாக நாட்டமே இல்லாமல் இருந்தாலும் சரி, இது ரொம்ப நல்லாவே வேலை செய்யும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் தரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய மருத்துவக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்புடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.